அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், சூரா அழக்கூடிய கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. நபித்துவத்திற்கு முன்னால் அன்னலாரின் வாழ்க்கை எவ்வளவு துயரதாக இருந்தது, அவர்களின் பண்பு எவ்வளவு உயர்ந்ததாய் இருந்தது. கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தமது நீண்ட இல்லற வாழ்க்கையில் அன்னலாரை எத்தகைய உயர்ந்த குணம் கொண்ட மனிதராய் கண்டிருக்கிறார்கள் எனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை எடுத்துரைத்தவுடன் தயக்கம் சிறிதுமின்றி, உண்மையில் அல்லாஹ்வின் வானவரே அன்னலாரிடம் வஹியை கொண்டு வந்தார் என்று ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு வர்ஹா பின் நௌபலும் இந்த நிகழ்ச்சியை செவியுற்றதும், இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகை தந்த அதே வானவர் என்று கூறிவிட்டார். இதன் பொருள் இதுவே: வர்ஹா பின் நௌபல் அவர்களின் பார்வையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த மனிதராய் திகழ்கிறார்கள். எந்த அளவுக்கென்றில், நபித்துவம் பெற்ற அன்னலாரிடம் ஒப்படைக்கப்படுவது வர்ஹாவை பொறுத்தவரையில் வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கவில்லை. இரண்டாம் பகுதி இறங்கிய வரலாற்று பின்னணி. இந்த அத்தியாயத்தின் இரண்டாம் பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமில் இஸ்லாமிய முறைப்படி தொழுதிட ஆரம்பித்த போது அபு ஸல்ஹா அன்னலாரை மிரட்டி அச்சுறுத்தி தடுக்க விரும்பிய நேரத்தில் இறங்கியதாக இருக்கும். இது தொடர்பான பல நபி மொழிகள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்தும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடமிருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் அபு ஜஹல் செய்த அபாத்தமான செயல்கள் கூறப்பட்டுள்ளன. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபு ஜஹல் குறைஷிகளிடம் கேட்டான், என்ன முகமது உங்களுக்கு எதிரிலேயே தரையில் தன் தலையை வைக்கின்றாராமே? அதற்கு குறைஷிகள் ஆம் என்றனர். அப்போது அபு ஜஹல் கூறினான், லாத் உஸ்ஸா மீது சத்தியமாக, நான் அவ்வாறு அவரை தொழ கண்டால் அவருடைய கழுத்தில் காலை வைத்து மிதிப்பேன், அவருடைய முகத்தை தரையில் வைத்து தேய்ப்பேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ கண்டபோது அவருடைய கழுத்தின் மீது கால் வைக்க முயன்றான். பிறகு பின்வாங்கி செல்வதையும், ஏதோ ஒன்றிலிருந்து தன் முகத்தை பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பதையும் மக்கள் பார்த்தனர். அவனிடம் கேட்கப்பட்டது, உனக்கு என்ன ஆயிற்று? அதற்கு அவன் கூறினான், எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு நெருப்பு குண்டம் இருப்பது போலவும், ஏதோ ஒரு பயங்கரமான பொருள் இருப்பது போலவும், இன்னும் பல இறக்கைகள் இருப்பதை போலவும் நான் பார்த்தேன். அன்னலார் கூறினார், அபு ஜஹல் என் அருகில் வந்திருப்பேனே ஆனால் வானவர்கள் அவரை சின்ன பின்னப்படுத்தியிருப்பார்கள் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில்தான் இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதியான அவ்வாறன்று மனிதன் வரம்பு மீறி நடக்கிறான் என தொடங்கும் பகுதி இறங்கியது. இந்த சூறாவுடைய பொருள்: ஓதுவீராக நபியே, உன் அதிபதியின் பெயரை கொண்டு. அவனே படைத்தான், உறைந்த இரத்தக்கட்டியிலிருந்து மனிதனை படைத்தான். ஓதுவீராக, உன் இறைவன் மாபெரும் அருட்கொடையாளன். அவனே எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அவ்வாறின்றி மனிதன் வரம்பு மீறி நடக்கிறான், அவன் தன்னை தன்னறிவுடையவன் என்று கருதி கொண்டதால். ஆனால் திரும்பி செல்வது திண்ணமாக இறைவன் பக்கமே ஆகும். தடுப்பவனை நீ பார்த்தீரா? தொழுது கொண்டிருக்கும் ஒரு அடியாரை நீர் என்ன நினைக்கிறீர்? அவர் நேர்வழியில் நடந்ததாலுமா அல்லது தூய்மை மேற்கொள்ளும்படி ஏவியதாலுமா? தடுக்கக்கூடிய இந்த மனிதனின் சத்தியத்தை பொய் என்று துற்றியனால், மேலும் புறக்கணிக்கவும் செய்தால், அவனை பற்றி நீ என்ன கருதுகிறாய்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாதா? அவ்வாறன்றி இந்த நடத்தையிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை எனில், திண்ணமாக அவனது நெற்றி முடியை பிடித்திழுத்திருப்போம். கடும் தவறு இழைத்த பொய்யுரைத்த அந்த நெற்றியை அவன் தன் ஆதரவாளர்களின் கூட்டத்தை அழைத்து கொள்ளட்டும். தண்டனை வரும் வானவர்களை நாமும் அழைத்து கொள்வோம். ஒருபோதும் அவ்வாறில்லை. அவனுக்கு கீழ்ப்படியாதீர், மேலும் சஜ்தா செய்வீராக, மேலும் உன் இறைவனின் நெருக்கத்தை பெறுவீராக.